வாழ்க வளமுடன். நான் உமா ஸ்ரீனிவாசன். கண்ணதாசன் வீட்டு கைமணத்துக்கு நான் உங்களை இன்றைக்கி அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது சிம்பிளாக ஒரு காய்கறி பொங்கலுங்க. காய்கறி பொங்கல் வந்து நார்மல் பொங்கலில் ரவாவில் ஒரு காய்கறி பொங்கல். இதுக்கு வந்து தொட்டுக்கவும் ஒரு வித்தியாசம். அது பண்ணும்போது நீங்கள் பாருங்கள், ரொம்ப இதாக தொட்டுக்கிறதுக்குன்ற மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பண்ணலாம் வாங்க. இன்னும் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேங்க. இப்போ ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். தாளிக்கிறது தாங்க மிளகு, சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், மிளகு ஒரு 1/2 ஸ்பூன். இதில் இஞ்சி பாருங்கள், ஒரு சின்ன பிட்டு இஞ்சி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், இஞ்சி போட்டுடலாம். அப்புறம் ஒரு பச்சை மிளகா, ஒரு அரை வெங்காயங்க கருவேப்பிலையோடு சேர்த்தே போட்டிருக்கேன் நான். வதக்கிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு இது 3ஐயும் போட்டுட்டேன். தக்காளி இப்போ போட வேணாங்க. தக்காளி இப்போ இது கொஞ்சம் வேகிற அளவுக்கு வதங்கிக்கலாம். அப்போ சைடில் எடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த காய் மட்டும் இழுக்கிற மாதிரி கொஞ்சம் உப்பு போடுங்க. இப்போ இதில் இந்த பாருங்கள், அரை அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன். ரவையை போட்டுக்கலாம். ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, நீங்கள் கிச்சனில் நின்று சமைக்கிறதோ அங்கே நின்று சமைச்சா தான் உங்களை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் கிச்சனில் ஈஸியாக இருக்குது எல்லாம் எடுத்து வைக்கிறது, அதனால் இங்கே பண்ணுறேன். நான் அங்கேயும் பண்ணுறேங்க கட்டாயம். இப்போ இது கொஞ்சம் நேரம் அந்த ரவை வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் வதக்கிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு அளவுக்கு வதங்கிருச்சுங்க இந்த ரவை. இதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க சைட்லேயே. அந்த ரவை உப்புமா ஊற்றுவீங்கள அதோட கொஞ்சம் ஜாஸ்தி. இந்த பாருங்கள், அரை அளவுக்கு நான் 1.5 கிளாஸ் ஊற்றுறேன். இப்போ மறுபடியும் உங்களுக்கு வந்து அந்த உப்புமா அந்த ரவை வந்து நல்லா வேகலைன்னா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம், ஆனால் கொதிக்க வச்ச தண்ணி தாங்க ஊற்றணும். இப்போ இந்த ரவைக்கு தேவையான உப்பையும் போட்டுடலாம். அரை அளவுக்கு வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு இருந்தால் போதும். அதை வேக வச்சு நான் எடுத்து இப்போ வச்சுருக்கேன். நான் இதில் பாருங்கள், இதை நான் ஊற்றுவேன் இப்போ வெந்தோடனே. வெந்துட்டுருக்கும் போதுங்க இந்த தக்காளி, ஏன்னா தக்காளி வந்து நல்லா கொஞ்சம் அது கெட்டியாகிடுச்சு பாருங்கள், அப்புறம் தான் தக்காளி போடுறேன். இல்லைனா வந்து கலரை மாற்றி விட்ருவோம் உங்களுக்கு, பொங்கல் கலரை தக்காளி. அதனால் விதை எடுத்துகிட்டு வெட்டி வச்சுருக்கேங்க தக்காளியை. ஒரு அரை தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் விதை எடுத்துகிட்டு. நான் சின்ன தக்காளியில் அரை தக்காளி தான் விதை எடுத்துகிட்டு வெட்டியிருக்கேன். பாருங்கள் வெந்துருச்சு பாருங்கள், பொங்கல் சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள். இது இந்த ஸ்டேஜில் பாருங்கள், இதில் இருக்க தண்ணி மட்டும் கொஞ்சம் முதல்ல ஊற்றிடுங்க. இன்னும் கொஞ்சம் வேகட்டும் பொங்கல், அப்புறம் பருப்பை சேர்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த பாசிப்பருப்பு இதில் பாருங்கள், நல்லா தளன்னு பாருங்கள் பொங்கல் ரவா. இது கொஞ்சம் கெட்டியானாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட. நார்மல் பொங்கல் வந்து உங்களுக்கு கெட்டியானா வந்து நல்லா இருக்காது, அது கொஞ்சம் தளன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். முந்திரி பருப்பு வந்து லைட்டாக நெய் ஊற்றி இது பண்ணிகிட்ருக்கேன். இதை ஆஃப் பண்ணிவிட்டு இது பாருங்கள், இதில் கொத்தமல்லி கொஞ்சம், ஏன்னா காய்கறி பொங்கல்ன்றதால கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். நான் வந்து முந்திரி பருப்பை வேக வச்சுட்டேன் நெய்யில், அதை ஊற்றிடுறேன்.
அவ்வளோதாங்க. பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இதுக்கு தொட்டுக்கிறது பண்ணுறது மாங்காயில் தான் பண்ண போகிறேன். சீரகம் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துகிட்ருக்கேன், ஏன்னா அரை மாங்காய் தான் எடுத்துகிட்ருக்கேன் நான். வெந்தயம் ஒரு அரை ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக, ஏன்னா கசப்பு தட்டிடும், அதனால் வெந்தயம். அதே மாதிரி கடுகுங்க, அதுவும் அரை ஸ்பூனுக்கு கம்மியாக, ரொம்ப கம்மியாக எடுத்துக்கோங்க. இதை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். இது பாருங்கள், கடுகு வெடிக்குது, மற்றது ரெண்டும் செவந்துடணும். இதோட இப்போ ஒரு 5 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. சுருள் மிளகாயும் எடுத்துருக்கேன், நார்மல் மிளகாயும் எடுத்துருக்கேன். அதையும் வதக்கலாம். லைட்டாக ஒரு 2 வதக்குது. 5 மிளகா, நாளையும் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ பவுட்ரு பண்ணிக்கலாம் மிக்சியில். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் மாங்காய் திருவி வச்சுருக்கேங்க. ஒரு அரை மாங்காய் தான், மூக்கு மாங்காய் திருவி வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா அப்படி குழையிற மாதிரி வதங்கிருச்சு. இதில் இப்போ நான் ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேங்க, அதை ஊற்றுறேன். ஏன்னா இது தக்காளி தான் உங்களுக்கு கொஞ்சம் தளதளன்னு ஆகும். இது வந்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா ஒரு நாள் வச்சுக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் வச்சுக்க முடியாது. அதை இப்போ கொஞ்சம் அரைச்சதில் தண்ணி கலந்து ஊற்றிக்கிறேன். ஏன்னா வந்து இந்த தண்ணியெல்லாம் ஊற்றுறதால தான் சொல்கிறேன், நான் ரொம்ப வச்சுக்க முடியாது. இதை இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ பாருங்கள், இது ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன்னா ரொம்ப அதில் தலை தட்டின மாதிரி 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், ரெண்டுமே வச்சுருக்கேன். இதில் இதை போட்டுடுறேன். கொஞ்சம் காரமாக தான் இருக்கும், நீங்கள் காரம் வேணால் குறைச்சிக்கலாம். நீங்கள் இதை கட்டாயம் காரம் குறைச்சிக்கணும்னா குறைச்சிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் சுருளை வதங்கணும். இப்போ பாருங்கள், தக்காளியும் மாங்காயும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வறுத்தோம் இல்லைங்க பவுட்ரு, அதை அவ்வளோதாங்க. இது ஏன்னா வறுத்துட்டோம் ஏற்கனவே, அதனால் ரொம்ப நேரம் இது போட்டு கிண்ட வேண்டாம். எண்ணெயும் ரொம்ப வேண்டாம் உங்களுக்கு தொட்டுக்கிறதுக்கு. அவ்வளோதான். இது வந்து நீங்கள் முதல் நாளே கூட செஞ்சு வச்சுக்கலாம், அடுத்த நாள் காலையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ரவா பொங்கலும் ரவா காய்கறி பொங்கலும் தொட்டுக்கம் ரெடி ஆகிடுச்சு. இந்த தொட்டுக்க பண்ணி பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தக்காளி ஊற்றுறது இன்னும் அதிகப்படியாக டேஸ்ட் கொடுக்கும். ரொம்ப புளிக்காதுங்க. பெங்களூர் தக்காளி வேணால் புளிக்கும்னு நினச்சிங்கன்னா பெங்களூர் தக்காளி எடுத்துங்க. மூக்கு மாங்காய் புளிக்காது, ரொம்ப புளிக்காத மாங்காய் தான் எடுத்துகிட்ருக்கேன். தக்காளி வந்து லைட் புளிப்பு இருக்கும் ரெண்டுமே. ஆனால் இதெல்லாம் அந்த பவுடர் இதெல்லாம் அரைச்சி போட்டோன்னா அது புளிப்பு ரொம்பவே தெரியாது. இந்த தொக்கை அந்த பொங்கலோட பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா, ரவா பொங்கலோட காய்கறி பொங்கலோட அவ்வளோ டேஸ்ட், ரொம்ப டேஸ்ட், ரொம்ப வித்தியாசமாக உங்களுக்கு தெரியும். ரொம்ப நல்லாவும் இருக்குங்க. இந்த தொக்கை வந்து நீங்கள் முதல் நாள் 2 நாள் எப்படின்னா வந்து முதல் நாள் பண்ணி அடுத்த நாள் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த தொக்கை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா முதல் நாளே அடுத்த நாள் சூடு பண்ணி டிஃபனுக்கு எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் சூடு பண்ணி நீங்கள் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போனால், இல்லை ஸ்கூலுக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் இதை கொடுத்தும் அனுப்பலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரவா பொங்கலும் அன்றைக்கி காலையில் நீங்கள் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஈவினிங் வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். எதுவும் ஆகாது, கெட்டு போகாது. பாசிப்பருப்பு, அதனால் வந்து சூடாக பண்ணி அந்த 12-1 மணிக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்துமிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அது இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அப்போ தான் இதோட டேஸ்ட், நான் சொல்கிறதோட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட டேஸ்ட் நல்லா தெரியும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. வாழ்க வளமுடன்.